டேஸ்க்கு அப்புறவே லாங் வீடியோவில் இன்றைக்கி தான் மீட் பண்ணுறோம். இது வந்து பொண்ணுக்கு ஹேர் கட் பண்ண டேல இருந்தே நான் லாங் வீடியோஸ் போஸ்ட் பண்ணலை. ஐ மீன் ஒரு 3 வீக்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. என்னால் போஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா வீட்டுக்கு வந்தால் தான் ஒய்ஃபை இருக்கும். மேக்ஸிமம் வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருந்ததுனால வெளியே தான் இருந்தோம். ஸோ என்னால் வீடியோஸ் வந்து எடிட் பண்ண முடியல. நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுருந்தேன். பட் என்னால் எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாதனால தான் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. இனி மேக்ஸிமம் டிலே ஆகாது. நம்மளோட டெய்லி ரொட்டீனை ஆரம்பித்தாச்சு. இதுக்கு இடையில என்ன ஆச்சுன்னா எனக்கு ஃபீவர் ஒரு 5 டேஸ் கிட்ட வந்துடுச்சு. ஸோ அதனால என்னால் எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு சிக் ஆகிட்டேன். இப்போது ஆல் ஃபைன். அண்ட் இது வந்து முந்தி எடுத்த வீடியோஸ் தான். கோட்டாரில் வந்து எம்டிபி கம்யூனிட்டி ஹாலில் வந்து ஒரு எக்ஸ்போ மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. லாஸ்ட் டே தான் நான் வந்து அது தெரிஞ்சு போயிருந்தேன். எனக்கு ரொம்ப ஒன்றும் பிடிக்கல. ஆனால் ஓகே, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சர்ச் பண்ணி எடுத்தோன்னா கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கும். 2, 3 டாப்ஸ் ஐ மீன் பேபிஸ்க்கு வந்து எடுத்திருந்தேன். ஓகேன்னு சொல்ல முடியாது, ஓகே இல்லைன்னு சொல்ல முடியாது. நார்மலாக அப்படி இருந்தது. பட் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. என்னால் அந்தளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அங்கே. நான் அதுக்கப்புறமா பாதியிலே வந்தாச்சு. அதுக்கப்புறமா இது வந்து மேரேஜ் டேயோட பிஃபோர் டே. ஸோ இது வந்து பிஃபோர் டே ஒரு சின்ன ப்ரேயர் மீட்டிங் வச்சு சும்மா அப்படி ஒரு கெட் டுகெதர் மாதிரி எல்லோரும் சேர்ந்து உட்காந்து பேசிகிட்ருப்போம். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டே. பட் எனக்கு வந்து ஃபுல் டைம் வந்து நம்ம பேபி பார்க்குற வேலையாச்சே. ஸோ அதுதான் போயிட்டுருந்தது. பட் எனிவேஸ் ஆனாலும் கொஞ்சம் டைம் வந்து அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு எல்லோரையும் மீட் பண்ணிட்டு நிறைய பேர் வந்து புதுசாக பார்த்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்னும்போது நிறைய தெரிஞ்சவங்க திடீர்னு வருவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு அப்படி அந்த டே கொஞ்சம் நல்லா போச்சுது. அதுக்கப்புறமா இது வெட்டிங் அன்னைக்கு மார்னிங்கே எழும்பி கிளம்ப ஆரம்பித்தாச்சு. இது எங்களோட அவுட்ஃபிட். எங்களோட வெட்டிங்க்கு வியர் பண்ணியிருந்தது தான் நாங்கள் வியர் பண்ணியிருந்தோம். ஸோ பொண்ணுக்கு வந்து ஒயிட் கலர் ஃப்ராக் வியர் பண்ணியிருந்தோம். அந்த பொக்கே வந்து அவள் கேரி பண்ண ஆசைப்பட்டா. ஆக்சுவலி கடையில் போய் அந்த பேஸ்கெட் வாங்கும்போது ரொம்ப ஆசைப்பட்டான்னு தான் வாங்கியிருந்தோம். பட் அவளால் அந்த ஃப்ளார்ஸ்லாம் வச்ச பிறகு கேரி பண்ணிக்க முடியல. அந்தளவுக்கு கொஞ்சம் வெயிட்டாகவும் கொஞ்சம் பெருசாக இருந்தனால அவளால் அதை கேரி பண்ணிக்க தெரியல. ஸோ அது அப்படியே போச்சு. இந்த டெக்கரேஷனோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வேணும்னா என்கிட்ட கண்டிப்பாக கேளுங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டில் சூப்பரான டெக்கரேஷன் பண்ணி கொடுக்குறாங்க. எங்களோட வெட்டிங்க்கும் இவங்க தான் பண்ணியிருந்தாங்க. என்னோடய சிஸ்டர் வெட்டிங்க்கும் இவங்க தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக யாராவது ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் எடுக்கிறதா இருந்ததுன்னா என்கிட்ட கேட்டுக்கோங்க. சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்க்குமே அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ்க்கும் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா ரிசப்ஷன் எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழைலாம் அந்த டைம் இருந்ததுனால ஃபுல்லுமே கொஞ்சம் வீடெல்லாமே அந்தந்த ஆள் அப்படி எல்லா திங்ஸ் எல்லாம் அப்படி ரொம்ப பேடாக தான் கிடந்தது. வரும்போதே ஒரு வீடு பார்க்குறதுக்கே நல்லா இல்லாத மாதிரி இருந்தது. பட் நான் வந்து ரூம்ஸ்லலாம் ஒரு சின்ன விஷயம் என்ன பண்ணிட்டு போனேன்னா, எனக்கு வெட்டிங்க்கு முன்னே வந்து ஒரு கொஞ்சம் டைம்ஸ் இருந்தது. அந்த டைமில் வந்து மேக்ஸிமம் இந்த வாஷ் பண்ணி போடுறது அந்த விஷயம்லாம் கொஞ்சம் நிறைய வாஷ் பண்ணி போட்டுட்டேன். அப்போ நம்ம வரும்போது நிறைய ஒர்க்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டு போயிருந்தேன். ரூம்லலாம் அந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஒர்க் வந்து கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு சின்ன சின்ன ஒர்க்ஸ் தான் இருந்தே தவிர டீப் க்ளீன் பண்ண வேண்டியது இல்லை. அதுக்கப்புறமா வெளியே தான் கொஞ்சம் நிறைய ஒர்க்ஸ் இருந்தது. ஏன்னா நேச்சரை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நிறைய காற்றும் மழையும் இருந்ததுனால இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆச்சு. பட் அதையுமே ஓரளவு க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இதுக்கு முன்னே நான் லாங் வீடியோஸ் போடணுன்னு தான் இருந்தேன். பட் ஃபீவர் இருந்தனால தான் கண்டிப்பாக போட முடியல. ரொம்ப சாரி. ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் இனி கண்டினியூஸாக போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அதை என்னால் வந்து பண்ண முடியல. அண்ட் எனக்கு வந்து ஒரு புது விஷயம் கிடச்சிருக்குது. அது சீக்கிரமாக ஒரு ஷார்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பட் இந்த வீடியோவிலே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். பட் சில விஷயம் வந்து நம்ம வந்து ஆசையே பட்டிருக்க மாட்டோம். ஆனால் அந்த விஷயம் நமக்கு வந்து கிடச்சிருக்கும். அது நான் எக்ஸ்பென்சிவான திங்ஸாகவும் இருக்கும், அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு திங்ஸ் இது. பட் நான் எப்போவாச்சும் ஷார்ட் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். இதில் முடிஞ்சால் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ அந்தளவுக்கு சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது அந்த விஷயம் எனக்கு.
ரொம்ப சூப்பரான விஷயம் தான் அது. கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இந்த டேபிள்லேயும் ஒரு சிம்பிளாக ஒரு ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி பண்ணியாச்சு. பை த வே எனக்கு வந்து ஃபீவர் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, எல்லோரும் ரொம்ப சேஃபாக இருங்க. நான் வந்து 4, 5 டேஸ் ஃபீவரில் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஒரு 3 டேஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஓரளவு நார்மலாக அப்படி போயிடுச்சு. நல்ல ஹெட் பெயின், வாமிட்டிங், அதுக்கப்புறமா பாடி பெயின் நிறைய இருந்தது. முந்தியெல்லாம் ஃபீவர் வந்ததுன்னா ஓகே 2 நாளையில போயிடும். கஷ்டமாக தான் இருக்கும். அந்த பெரிய அளவுக்கு ஒரு டென்ஷன் அந்த டைம் இருக்காது. பட் இப்போ வந்து நம்ம பேபிக்கு வந்துடக்கூடாது. நம்ம அவங்கள டேக் கேர் பண்ணிக்கணும். நம்ம இப்படியே இருந்துட்டா நமக்கு ரொம்ப கஷ்டம். அப்படின்னு ஒரு மைண்ட் செட் அந்த ஃபீல் வந்துரும். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் என்னோடய வீடியோஸ் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.